ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரசம் எப்படி வைக்கணும்னு பார்ப்போமா. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் நல்ல மிளகு வந்து கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, அதை அப்படியே தோலோடி போடலாம். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 பச்சை மிளகு போட்டுக்கிட்டு மிக்ஸியை கொஞ்சம் ஒரு ஓட்டுங்க. அதுக்கப்புறம் அதில் 2 தக்காளியை வெட்டி போடணும். வெட்டி போட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் வத்தல் பொடி, நம்மளுக்கு காரம் தேவையில்ல, அதுக்கு 1 ஸ்பூன் வத்தல் பொடி. அதுக்கு பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சோல ஒரு எலுமிச்சை பழம் சைஸு புளியை கூரை போட்டுக்கிட்டு நம்ம அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் 2 வத்தல் பிச்சு போடுங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போடுங்க. இவ்வளோ போட்டு நல்லா தாளிக்கணும். தாளித்து நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுப்போம்ல பேஸ்ட்டு, அதை அதில் எடுத்து போட்டு நல்லா கிண்டணும். கொஞ்சோல உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம்ல, அதை கரைச்சி அதில் ஊற்றுங்க. ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சோல காயப்பொடி கொஞ்சம் தூக்கலாக போடணும். போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. கணக்காக இருக்கா பாருங்கள். கணக்காக இல்லைன்னா அதுவும் கொஞ்சம் போடுங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டு அப்படி நுர கூடி வரோம்ல, அந்த நேரம் ஆஃப் பண்ணிடுங்க. எனக்கு இப்போ ரசப்பொடி இல்லாமல் ரசம் ரெடி ஆயிடுச்சு.